கைஸ் வெல்கம் டு கேரியர் கோச் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டே டு டே ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் காக்னிசன்ட்ங்கிற சிடிஎஸ்ல இருக்கு. இது ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் அப்டேட். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கம்பெனியோட ஓவர்வியூ பார்த்துடலாம். காக்னிசன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி பேஸ்டு சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்க இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ் அண்ட் ஐடி கன்சல்ட்டிங்கில் லிஸ்ட் ஆகிருக்கு. கம்பெனியோட ஓவரால் சைஸ் 10,000+ எம்ப்ளாயீஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ ஜெர்சியில் உள்ள டெனக்ங்கிற சிட்டியில் இருக்குது. கம்பெனி என்ன ஃபீல்டெலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ், இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், டிஜிட்டல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரி அண்ட் பிளாட்ஃபார்ம் சொல்யூஷன், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் டேட்டா, ஹெல்த் கேர், பேங்கிங், ஃபினான்ஸ், ஃபின்டெக், மேனுஃபேக்சரிங், ரீட்டைல், டெக்னாலஜி, சேல்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு எல்லா டொமைன்லேயுமே ஒர்க் பண்ணுறாங்க. கம்பெனிலேருந்து இவங்க ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜாப்க்கு இவங்க கொடுத்துருக்க டெசிக்னேஷன் ப்ரோக்ராமர் அனலிஸ்ட் ட்ரைனி. ஜாப்க்கு இவங்க கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் பிஇயில் இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடின்னு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சயின்ஸ் டிகிரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜாப்க்கு இவங்க கொடுத்துருக்க ஸ்பெஷலாக ரெக்கார்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா SAP PO அண்ட் SAP PIன்னு சொல்லிட்டு இந்த டூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே SAP ERP டூலில் உள்ள ஒரு பார்ட்டு தான். ஜாப்க்கு இவங்க கொடுத்துருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக அவங்க கொடுத்துருக்கிறது ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கிளைண்ட் ரெக்யர்மெண்ட். கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஒர்க் பண்ணணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் டாஸ்க் எக்ஸிக்யூஷன். நீங்கள் கிளைண்ட் சைட்லேருந்து அவங்க ரைஸ் பண்ணுற கிளாரிஃபிகேஷன் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அது கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும், இஷ்யூவை சால்வ் பண்ணணும், அவங்களோட கன்சர்ன் ரிகார்டிங் என்ன சப்போர்ட் பண்ணணுங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். எல்லா விஷயமுமே நீங்கள் ஆன் டைமில் சப்போர்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ராப்பர் டைம் லைன் ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆக்டிவ் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பை உங்களோட டீம் மெம்பர்ஸ்டையும் சூப்பர்வைசர்டையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஆர்கனைசேஷனோட ப்ராசஸ் அண்ட் பாலிசிஸை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆர்கனைசேஷன்லேருந்து கண்டக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் இனிஷியேட்டிவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் எல்லாம் நீங்கள் தான் பார்க்குறது மாதிரி இருக்கும். கிளைண்ட்டோட ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன், ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் அண்ட் ஒர்க் ஃப்ளோஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். லைக் SLA, KPI ரிப்போர்ட்ஸ், பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் நீங்கள் ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் கால்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸ்டாண்டப் கால்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்லி கால்ஸ் இல்லை டெய்லி ஸ்டாண்டப் கால்ஸ் இருக்கும், அதை நீங்கள் அட்டன் பண்ணணும். கிளைண்ட்டுக்கு வீக்லி அண்ட் மந்த்லி ரிப்போர்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். லேர்னிங் அண்ட் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிட்டி ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மாதிரி இருக்கும். கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற டொமைன், டெக்னிக்கல், ப்ராஜெக்ட் ரிலேஷன் ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஜாப்க்கு ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட் மட்டும்தாங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவுட் சைட் தி கம்பெனி ட்ராவல் எதுவும் இருக்காது, நீங்கள் இன்சைட் கம்பெனி தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேட்டகிரி பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப். இது டேரெக்டாக காக்னிசன்ட்லேருந்து பேரோல் தான், உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ரோல் எதுவும் கிடையாது. ஜாப்க்கு ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் உள்ள பாக்மனே டெக் பார்க்கு, பைரசந்திரா, சிவி ராமன் நகர், பெங்களூர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சென்ட் ஆகிடும். இந்த ஜாப் அப்டேட் உங்களுக்கு ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சர்க்குலேட் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் உங்களோட டவுட்டை நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஜாப் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.